இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். கர்நாடக சங்கீதத்தின் தாயரகங்கள் பற்றி எளிமையாக எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு நாம் ஒரு முயற்சி எடுத்து ஸ்வரங்களை ஸ்வரஸ்தானங்களின் அடிப்படையில் தெளிவாக வைத்திருந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் அதனை அடுக்குவதன் வாயிலாக ஸ்வரங்களாக அடுக்கி ராகங்களை தெரிந்து கொள்வதற்கு விட எளிதாக எண்களை அடுக்குவது எளிது என்பதன் அடிப்படையில் நமக்காக தோன்றிய கருத்தின் அடிப்படையில் ஏற்கனவே நமது சேனலில் 2-3 எபிசோடுகள் இந்த எவ்வாறு ஹவு டு ஐடென்டிஃபை கர்நாடிக ராகாஸ், இசையின் மேற்கு ஸ்கேல்கள் மற்றும் கர்நாடக ராக சங்கீத ஒப்பீடு மற்றும் ஸ்வரங்களின் வரைகளை பிரதிநிதித்துவம் என்றெல்லாம் வெவ்வேறு தலைப்புகளில் சிறு சிறு பகுதியாக நமக்கு நியாயமாக தென்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். இங்கு இந்த கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையிலிருந்து முறையாக கற்று வராமல் அதனில் ஏதோ உள்ளதே என்று மனம் எண்ணும்போது அதனை எளிமையான ஒரு கீபோர்டு அல்லது ஒரு ஹார்மோனியத்தை வைத்து இந்த 12 சாவிகள் உள்ள கணக்கை நாம தேடி தெரிந்து கொண்டு இதற்குள் இவ்வளவு விவரங்கள் உள்ளனவா என்ற ஒரு தேடலை வைத்தோம். அதனைத்தான் விவரிக்கின்றோம். பள்ளிக்கு சென்று பாடமாக ஆசிரியர் சொல்லித்தரும்போது வீட்டிற்கு சென்று படித்து விட்டு அடுத்த நாள் கேள்வி கேட்கும்போது பதில் கூறுகின்றோம். ஆனால் இது நமக்கு நாம எடுத்துக்கொண்ட ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் நாம் எளிமையாக எவ்வாறு இதனை கற்றுணர முடியும் என்று நம்மளோட போக்கிலேயே சென்று அறிகின்றோம். இதைத்தான் கடந்த 1 வருட காலமாக வெவ்வேறு எபிசோடுகளில் நானும் விளக்கி வருகின்றேன். இது போதுமான அளவில் நமது அன்பர்களை எட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. அப்படியெனில் ஏற்கனவே நாம் சொல்லிய இந்த விவரங்களை இன்னும் மிக எளிமையாக நிச்சயமாக திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிராமல் ஒரே ஒரு படியில் விரிவாக அதனை எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் சொன்னால் கொஞ்சம் மனதிற்கு திருப்திப்படுமோ என்ற ஒரு முயற்சியில் தற்பொழுது இறங்கியுள்ளோம். இன்று நாம் பார்க்க உள்ள இந்த ஒரு பலகையில் உள்ள அட்டவணையில் அனைத்து விவரங்களும் தரப்பட்டுள்ளன. இதனை வைத்துக்கொண்டு நாம் எந்த கோணத்தில் வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொண்டு இதன் விவரங்களை அறிய முடியும் என்ற அளவிற்கு நாம் சுயமாக தயாரித்துள்ளோம். இது ஒன்றும் புதிதானதல்ல. ஏற்கனவே உள்ள ஒரு தகவலை நாம் நமக்கு ஏற்ற வகையில் எளிமையாக அதனை அறிந்து கொள்ளும் வகையில் தயாரித்துள்ளோம். இதனைத்தான் நான் தங்களுக்கு இன்று நமது சேனலில் ஹம்ஸ்வரா என்ற இந்த இசை தேடல் சேனலில் நான் வைக்கின்றேன். ஆகவே இந்த பலகையில் சொல்லப்பட்டுள்ள விவரங்களை நாம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது அதனிலிருந்து தோன்ற கருத்துக்கள் நம்மளுக்கு கிடைப்பது போல ஒரு தோற்றத்தை அது தரக்கூடும் என்று நம்புகின்றேன். ஆகவே அன்பர்கள், நமது இந்த அடிப்படை கர்நாடக சங்கீத விவர தேடலை எளிமையாக தாங்கள் அறிந்து அந்த ஸ்வரக்கோர்வை தரக்கூடிய இனிமையை வெவ்வேறு ராகங்களின் பெயர்களில் நாம் அறிந்து மன சந்தோஷப்பட வேண்டும் என்ற குறிக்கோளில் தான் இதனை நாம் செய்கின்றோம். சற்று அதிகமாக கூறுகின்றோனோ என்று எனக்கே தோன்றுகிறது. நாம் தற்பொழுது இந்த பலகையை காட்சியில் வைத்து கொண்டு அதனில் தெரியக்கூடிய விவரங்களை மிக எளிமையாக பின்பற்றுங்கள். எந்த இடத்திலும் எந்த வகையான அடுக்கத்தை இது கொண்டுள்ளதோ அது எந்த இடத்தில் வருகிறது, அது எந்த சக்கரம், அது எத்தனாவது ராகம், அந்த சக்கரத்தில் 6 ராகங்களில் எத்தனாவது ராகம், அதற்கு பூர்வாங்க உத்தரங்க எந்த வரையில் அமைந்திருக்கும் என்பது பற்றியெல்லாம் நாம் தேடுவதற்கு இது வாய்ப்பாக அமையக்கூடும். ஆகவே அன்பர்கள், இந்த பலகையில் இந்த காட்சியில் வைக்கக்கூடிய இந்த பலகையில் தரக்கூடிய விவரங்களை பின்பற்றி அல்லது பார்த்து தாங்கள் ஒப்பிட்டு இந்த ராகங்களின் இடத்தையும் அதன் தன்மையையும் தாங்கள் அறிவதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே அன்பர்கள், இந்த பலகைக்கு நாம் காட்சியை காண்பதற்காக செல்லும் முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இது பலன் அளிக்கும். இன்றல்ல நாளை அல்ல, தேட தேட என்றோ கூறிய கடினமான வழியை எளிமையாக நாம் கற்றுணர்ந்துள்ளோமோ என்று ஒரு மன சந்தோஷத்தை தரக்கூடும். அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் சொல்லுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இது மிக எளிமையாக பாமர அளவில் இசை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களுக்கு இதை பகிர்ந்தளியுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் வளருவோம். அன்பர்களே, சரியாக மிகவும் இதனை விட நெருக்கமாக வைத்து பெரிதாக வரையப்படவில்லை. தாங்கள் விவரங்களை தேர்ந்தெடுக்கும் போது இந்த எந்த குறிப்பிட்ட பகுதியில் தேர்கின்றோமோ அந்த பகுதியை விரல் வைத்து விரித்து ஜூம் செய்து விவரங்களை அறிந்து கொள்ளவும் மெதுவாகத்தான் செல்ல வேண்டும். இங்கு என்ன உபரியாக நாம் தந்துள்ளோம் என்றால், இங்கு பாருங்கள் அமைந்துள்ள விதம் தலைப்பில் ஸ்வரங்கள் பார் ஸ்வரஸ்தானங்கள் என்று கூறுகின்றோம். ஸ்வரஸ்தானங்கள் என்பது 12 வருகிறது. ஒவ்வொரு ஸ்வரத்திற்கும் ஒவ்வொரு ஸ்தானம். ஒரு
ஸ்தாயியில் வரக்கூடிய 12 கட்டைகளை நாம் வைத்துள்ளோம். இது முதற்கட்டையில் ஆரம்பித்து ஸ்வரங்களை அடுக்கியுள்ள விதம் இங்கு தரப்பட்டுள்ளது. அதனை எவ்வாறு அறிகின்றோம்? முதற்கட்டை என்பது சாதாரணமாக இந்த வெள்ளை கட்டை, இரண்டாவது கட்டை கருப்பு கட்டை. இந்த கருப்பு கட்டைகளுக்கு கருப்பாக தெரியக்கூடிய வகையில் தாங்கள் இதனை கண்டுகொள்ள முடியும். அதனையே அரைக்கட்டைகள் என்று நாம் ஏற்றுக்கொண்டு நமது அடிப்படை கர்நாடக சங்கீதம் 1 கட்டை, 1.5 கட்டை, 2 கட்டை, 2.5 கட்டை, 3 கட்டை, 3.5 கட்டை, 4 கட்டை, 4.5, 5, 5.5, 6, 6.5, 7, 8 என்று கட்டைகளின் வகையில் விவரித்திருப்பதை நாம் அறிவோம். இதை அப்படி மேற்கத்திய ஸ்கேல்களில் எடுத்துக்கொண்டு பார்ப்போம் எனில் அங்கும் தரப்பட்டுள்ளது பாருங்கள். முதற்கட்டை என்பது சி, இரண்டாவது கட்டை என்பது சி ஷார்ப், மூன்றாவது கட்டை என்பது டி, நான்காவது கட்டை டி ஷார்ப், ஐந்தாவது கட்டை, ஐந்தாவது தான் அதாவது 1, 1.5, 2, 2.5, 3, மூன்றாவது கட்டையில் வரக்கூடிய இந்த வெள்ளை பட்டன் இ. அடுத்து கருப்பு கிடையாது. நான்காவது வெள்ளை கட்டை மா1 அதாவது எஃப். அடுத்து வரக்கூடிய கருப்பு கட்டை எஃப் ஷார்ப். அடுத்து வரக்கூடிய வெள்ளை கட்டை ஜி. அடுத்து வரக்கூடிய கருப்பு கட்டை ஜி ஷார்ப். அடுத்து வரக்கூடிய வெள்ளை கட்டை ஏ. அடுத்து வரக்கூடிய கருப்பு கட்டை ஏ ஷார்ப். மறுபடியும் வெள்ளை கட்டை வருகிறது, ஸ்தாயின் கடைசி வெள்ளை கட்டை, அது பி. மறுபடியும் அடுத்த கட்ட நிலையில் இரண்டாவது ஆக்டேவ் செல்கிறது, சி. இங்கு இந்த ராகங்கள் இங்கு பாருங்கள், ராகம் என்று கொடுத்துள்ளோம். இந்த ராகங்களுக்கான விவரங்கள் இது. இங்கு கீழ்ப்பக்கத்தில் சக்கரங்கள் என்று கொடுத்துள்ளோம். இந்த ராகங்கள் ஒவ்வொன்றும் உதாரணமாக நமது கர்நாடக சங்கீத அடிப்படையில் சரிகம பதனிசை என்று கூறுகின்றோம். இந்த சரிகம என்பதனை உள்ளடக்கிய பகுதி பூர்வாங்கம் அல்லது முற்பாகம், முன்பாகம். பதனிசை என்று தொகுத்துள்ள பின்பாதி உத்தராங்கம் என பெயரிடப்படுகிறது. பூர்வாங்கம், உத்தராங்கம். இதனை எதற்காக கூறுகிறோம் என்றால், இந்த பூர்வாங்கமும் உத்தராங்கமும் இந்த வேங்கடமகி அவர்களின் வகைப்பாடு கடைசியாக இங்கு தரப்பட்டுள்ள சதுர்தண்டிகை பிரகாசிகா என்ற நூலில் தரப்பட்டுள்ள மிக தெளிவான குழப்பமற்ற அமைப்பை நாம் தற்பொழுது பார்க்கின்றோம். இங்கு பூர்வாங்கம் என்பது முன்பாதி என்று கூறியுள்ளோம், உத்தராங்கம் என்பது ஒரு ராகத்தின் பின்பாதி என்று கூறியுள்ளோம். இந்த பூர்வாங்க உத்தராங்க அமைப்பை சரிகம பதனிசா என்று பகுக்கப்பட்டுள்ளதை நாம் தெளிவாக வைத்திருந்தால்தான் இந்த ராகங்கள் 72 தாய் ராகங்கள் வருகின்றன என்றும் அவை 12 சக்கரங்களில் வைக்கப்பட்டுள்ளன என்றும் இந்த 12 சக்கரங்களில் வரக்கூடிய ராகங்கள் எந்த அடிப்படையை கொண்டுள்ளன என்றும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். வேங்கடமகி அவர்கள் தனது வகைப்பாட்டில் இந்த தாய் ராகங்கள் 72 என்றும் அவை 12 சக்கரங்களில் வைக்கப்பட்டுள்ளன என்றும் ஒவ்வொரு சக்கரத்திலும் 6 ராகங்கள் வைக்கப்பட்டுள்ளன என்றும் விவரித்திருந்தார். இது நாம் ஏற்கனவே தெளிவாக வைத்துள்ளோம். தாய் ராகங்கள் 72, அவை 12 சக்கரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சக்கரங்கள் 2 பிரிவுகளாக உள்ளன. அதாவது ஒரு பகுதி 6 சக்கரங்கள் சுத்த மத்தியமத்தையும், இரண்டாவது 6 சக்கரங்கள் பிரதி மத்தியமத்தையும் தாங்கியவை என்பதை ஏற்கனவே அறிந்துள்ளோம். இது பற்றி திரும்ப திரும்ப சொல்வதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். அது பற்றி தெளிவாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அமைப்பை நாம் தெரிந்த பிறகு இனிமேல் எந்த ராகம் எத்தனாவது சக்கரத்தில் வருகிறது, அதன் பூர்வாங்கம் எப்படி இருக்கும், உத்தராங்கம் எப்படி இருக்கும் என்று நாம் தெளிவாக வைத்திருப்பதற்கு இது அடிப்படையாக அமைய வேண்டும். ஆகவே இது பெரும்பாலானோரை சென்று சேரவில்லை என்று நாம் கருதுவதால் தான் இவ்வளவு விரிவாக மறுபடியும் எளிமையாக விரிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்கின்றோம். ஆகவே தெளிவாக வைத்திருப்போம். மொத்த தாயரகங்களின் எண்ணிக்கை 72, அவை 12 சக்கரங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு நாம் சக்கரங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 12 சக்கரங்கள் முறையை இங்கு கவனியுங்கள். முதலாவது சக்கரம் இந்து. இந்த முதலாவது 6 சக்கரங்கள் சுத்த மத்தியமத்தை தாங்கியவை. இங்கு பாருங்கள், இந்த சக்கரங்களுக்கு வரக்கூடிய மத்தியமும் சுத்த மத்தியமும். 6 சக்கரங்களுக்கு இந்து, நேத்திர, அக்னி, வேத, பான, ருது என்று வரக்கூடிய இந்த 6 சக்கரங்கள் சுத்த மத்தியமத்தை தாங்கியவை. அடுத்து வரக்கூடிய 6 சக்கரங்கள் ரிஷி, வசு, பிரம்மா, திசி, ருத்ரா, ஆதித்யா என்ற இந்த 6 சக்கரங்கள் பிரதிமத்தியமத்தை தாங்கி வருகின்றன.
ஆகவே ஒரு சக்கரத்தில் வரக்கூடிய ராகத்தில் ஒன்று சுத்த மத்தியமம் இருக்கும் அல்லது பிரதை மத்தியமம் இருக்கும். ஜன்னிய ராகங்கள் என்று இனிமைக்காக தாங்கள் பார்க்கும்போது கூட சமீர் கல்யாணி போன்ற உதாரணங்களில் 2 மத்தியமங்களும் கலந்து வரும். அது தாய் ரகங்கள் கிடையாது, அவற்றுக்கு முறைமை கிடையாது. இந்த தாய் ரகங்களுக்கு உடைய சிறப்பான குணமாகிய முறையாக மேற்செல்ல வேண்டும், முறையாக கீழ்ச்செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஜன்னிய ராகங்களுக்கு பொருந்தது. ஆகவே அதனை இங்கு நாம் குழப்பிக் கொள்ள தேவையில்லை. அடிப்படை தாய் ராகங்கள் வகைப்பாட்டில் சுத்த மத்தியம ராகங்கள் 6 முதல் 6, பிரதிமத்தியம் ராகங்கள் பின்னால் 6 என்று நாம் தெளிவாக வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த சுத்த மத்திய ராகங்கள் உதாரணமாக இந்து நேத்திர என்று இந்த 6 சக்கரங்களில் வரக்கூடிய உதாரணமாக இந்து 1, 2, 3, 4, 5, 6 என்று 6 ராகங்களை கொண்டிருக்கும். இந்த ராகங்களை நாம் எவ்வாறு அறிவது? உதாரணமாக ஒரு இந்து என்ற சக்கரத்தில் வரக்கூடிய 6 ராகங்கள் இங்கு எண்ணிட்டுள்ளோம். 1, 2, 3, 4, 5, 6 இங்கு எண்ணாக நாம் கொடுத்துள்ளோம். ஆக இந்த ராகங்களின் எண்கள் எங்கு முழுமையாக அவற்றின் பெயரை எழுத முடியவில்லை என்பதனால் எண்ணாக கொடுக்கப்பட்டுள்ளன. அப்போ முதல் சக்கரத்தில் வரக்கூடிய ராகங்கள் 1, 2, 3, 4, 5, 6. சரி, ரெண்டாவது சக்கரம் என்ன? நேத்ரா. இந்த சக்கரத்தில் வரக்கூடிய ராகங்கள் எவை? 7, 8, 9, 10, 11, 12. மூன்றாவது அக்னி என்ற சக்கரத்தில் வரக்கூடிய ராகங்கள் எவை? 13, 14, 15, 16, 17, 18. இப்பொழுது தாங்கள் எளிமையாக பின்பற்ற முடியும் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 6 ராகங்கள். சக்கரங்கள் வரிசையாக செல்கின்றோம், ராகங்கள் வரிசையாக எடுத்து செல்கின்றோம். ஆகவே இந்த முதல் ராகம், 2வது ராகம், 3வது ராகம், 4வது ராகம், 5வது ராகம், 6வது ராகம் என்று இங்கு 6 ராகங்கள் இங்கு ராக எண் என்று கொடுத்துள்ளோம், வரிசையாக கொடுத்துள்ளோம். அப்போ முதல் ராகத்திற்கு 1 முதல் 6 வரை முதல் சக்கரத்திற்கு, 2வது சக்கரத்திற்கு 7 முதல் 12 வரை, 3வது சக்கரத்திற்கு 13 முதல் 18 வரை, 4வது சக்கரத்திற்கு 19 முதல் 24 வரை, 5வது சக்கரத்திற்கு 25 முதல் 30 வரை, 6வது சக்கரத்திற்கு 31 முதல் 36 வரை. அப்படியே பிரதிமத்தியத்துக்கு செல்வோம். முதல் சக்கரமாகிய ரிஷிக்கு எந்த ராகங்கள் வரும்? 37 முதல் 42 வரை. ஆகவே தாங்கள் பின்பற்றுவது எளிது என்று நினைக்கின்றேன். அப்போ நிச்சயமாக 47 என்று ஒரு ராகம் என்று பெயர் தெரியவில்லை. ஆனால் 47வது ராகத்திற்கு தாங்கள் எவ்வாறு இந்த பூர்வாங்க உத்தராங்கத்தை நீங்கள் கணக்கிட முடியும் என்று கேட்டால், மனதில் நாம் தெளிவாக இந்த அமைப்பை வைத்திருந்தால் டக்கென நாம் பதில் சொல்ல முடியும். என்ன ராகம், அது என்ன வகையான இனிமையை தரும் என்பதுவற்றையெல்லாம் நாம் யூகிப்பதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே அன்பர்கள் இங்கு கொடுத்துள்ள இந்த பட்டியலை நாம் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். தங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான ராகத்தின் தன்மை, பூர்வாங்க உத்தராங்கம், ஸ்வரஸ்தானம், ஒவ்வொரு ராகத்திற்குமான ஸ்வரஸ்தானங்கள் 12. இவற்றுள் எந்த ஸ்வரங்களை தாங்கியவை முதல் ராகம் 2வது ராகம் என்பது பற்றித்தான் நாம் தற்பொழுது பார்க்க உள்ளோம். ஆகவே அன்பர்கள் இதனில் மிக தெளிவான அடிப்படையை வைத்திருக்கவும். இதனை நாம் எளிமைப்படுத்துவது எந்த அடிப்படையில்? எண்ணிட்டு எளிமைப்படுத்துகிறோம். எண் வரிசையில் அமைத்து சொல்லுவது எளிது. 1, 2, 3 என்று சொல்லுவது எளிது. சா சுத்த ரிஷபம், சதுசுருதி ரிஷபம் என்று விவரிப்பதை விட அடுக்கு முறையை பாருங்கள். 1, 2, 3, 6, 1, 2, 3, 1, 2, 4, 6, 1, 2, 5, 6 என்று ஏதோ ஒரு வகையில் தெளிவாக நாம் மனதில் வைத்திருப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதனால்தான் இந்த முயற்சியை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இது பெரும்பாலானோரை சென்று சேரவில்லை. இன்னும் 1000 இதற்குரிய மதிப்பு என்றைக்காக இருந்தாலும் எல்லோருக்கும் இது உபயோகமாகும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த முயற்சி எடுத்து இந்த அட்டவணையானது தயாரிக்கப்பட்டுள்ளது. இது நாம் புதிதாக இல்லை, இருக்க தகவல்களை தொகுத்து இம்மாதிரி ஒரு எளிமையான அட்டவணையில் நாம் சமர்ப்பிக்கின்றோம். இவ்வாறு பார்க்கும்போது இந்த ஸ்வரங்களின் பெயர்களை வைத்து நாம் அடுக்குவதை விட ஸ்வரங்களுக்கான ஸ்வரஸ்தான எண்களை கொடுத்து அடுக்குவது எளிது என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சியானது தற்பொழுது மேற்கொள்கின்றோம். சரி, சக்கரங்கள் பற்றி அறிவதற்கு முன் இந்த சக்கரங்களை ஆக்கியுள்ள ஸ்வரங்கள் பற்றி மறுபடியும் லேசாக தொட்டு பார்ப்போம். இந்த ஸ்வரங்கள் ஏற்கனவே அடிப்படையாக 7 ஸ்வரங்கள் என்று நாம் அறிந்திருப்போம், சரிகம பதனி. ஆனால் அவைகள் 2 வகைகளாக வகைப்படுகின்றன: பிரகிருதி ஸ்வரங்கள், விக்ருதி ஸ்வரங்கள். பிரகிருதி என்பவை மாறாதவை அல்லது ஃபிக்ஸட். உதாரணமாக ஷட்ஜமும் பஞ்சமமும் எந்தவித மாற்றமும் பெறுவதே இல்லை, அதன் நிலையில் அப்படியே உள்ளன, நிலையான ஸ்வரங்கள். மற்றொரு வகை மாறுபடக்கூடியது, அதாவது வேறுபடக்கூடியது, மாற்றமுடைய இந்த ஸ்வரங்கள் விக்ருதி ஸ்வரங்கள் என பெயரிடப்படுகின்றன.
உதாரணமாக ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், தைவதம், நிஷாதம் ஆகியவை மாறுபடக்கூடியன. எந்த வகையில் மாறுபடுகின்றன? அவைகள் சிறிய பெரிய என்று வேறுபடுகின்றன. உதாரணமாக பட்டியலை பாருங்கள். சிறிய ரிஷபம், பெரிய ரிஷபம், சிறிய காந்தாரம், பெரிய காந்தாரம், சிறிய மத்தியமும், பெரிய மத்தியமும், சிறிய தெய்வதம், பெரிய தெய்வதம், சிறிய நிஷாதம், பெரிய நிஷாதம் என்று இவைகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆனால் வெவ்வேறு பெயர்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சிறிய ரிஷபம் எனில் சுத்த ரிஷபம், பெரிய ரிஷபம் எனில் சதுசுரி ரிஷபம், சிறிய காந்தாரம் எனில் சாதாரண காந்தாரம், பெரிய காந்தாரம் எனில் அந்தர காந்தாரம், சுத்த மத்தியமும், பிரதிமத்தியமும், சுத்த தெய்வதம், சதுஸ்ருதி தெய்வதம், கைசிகி நிஷாதம், காகலி நிஷாதம் என்று சிறிய பெரிய சாமிகளுக்கு வெவ்வேறு பெயர்கள் வைத்து அழைக்கப்படுகின்றன. ஆனால் இம்மாதிரியாக இந்த 12 ஸ்வரங்களை வைத்த அமைப்பு 12 அமைப்பு என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 12 அமைப்பை மீறி வகைப்பாடு 12 அமைப்பு இல்லாமல் வகைப்பாட்டை நிறைவு செய்ய முடியாது. இவ்வாறு இதன் அடிப்படையில் வேங்கடமே அவர்கள் 16 அமைப்பை கொண்டு வந்துள்ளார். ஸ்வரங்கள் 16, ஸ்வரஸ்தானங்கள் 12 தான், ஆனால் ஸ்வரங்கள் 16. அந்த 4 ஸ்வரங்கள் என்ன ஆகின்றன? அவைகள் ஒரிஜினலாக இடம் இல்லாமல் இன்னொரு இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு செயல்படக்கூடிய ஸ்வரங்களாக வருகின்றன. அத்தகைய ஸ்வரங்கள் விவாதி ஸ்வரங்கள் எனப்படுகின்றன. நீங்கள் மிக எளிமையாக இதனை உணர்ந்து கொள்வதற்கு இந்த பட்டியலை பாருங்கள். எந்த இடத்தில் 2 ரிஷபங்களும் வருகின்றனவோ 2வது ரிஷபம் விவாதி ஸ்வரம். எந்த இடத்தில் 2 காந்தாரங்களும் வருகின்றனவோ 4, 5, இது 4 என்பது விவாதி ஸ்வரம். உத்தராங்கத்தில் பாருங்கள். தெய்வதம் எந்த இடத்தில் 2 தெய்வதங்களும் வருகின்றனோ 2வது தெய்வதம் விவாதீஸ்வரம். எந்த இடத்தில் நிஷாதம் 2 வருகின்றனவோ முதல் நிஷாதம் விவாதீஸ்வரம். தெரிந்து விட்டதா? இதனை வைத்து மிக எளிமையாக வைத்திருங்கள். இவைகள் சனியாக 16 என்ற எண்ணை இடமாக பெறுவதில்லை. 12 தான் இடம், ஆனால் 16 வகைகளாக வருகின்றது. ஒரு இடத்தை இன்னொரு ஸ்வரம் ஆக்கிரமித்து கொண்டு அதுவாக யூகித்து செயல்படுகிறது. இதுதான் விவாதி ஸ்வரங்கள் என்று பெயரிடப்படுகின்றன. இதனை தாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த விவாதி ஸ்வரங்களையும் சேர்த்து வகைப்பாடு செய்தால்தான் இந்த ராகங்களின் தாய் ராகங்களின் 72 என்பது முடிவு பெறும் அல்லது முடிக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த அட்டவணையில் நாம் அனைத்து ஸ்வரங்களையும் உள்ளடக்கி வரைந்துள்ளோம். இதனை தாங்கள் எளிமையாக பின்பற்றிக் கொள்ளவும். சரி, சக்கரங்கள் பற்றி பார்ப்போம். சக்கரங்கள் 12, சுத்த மத்தியம சக்கரங்கள் 6, பிரதிமத்தியம சக்கரங்கள் 6, மொத்தம் 12 என்பதையும் கூறியுள்ளோம். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 6 ராகங்கள் வருகின்றன. அந்த புறத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். 6 ராகங்கள். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 6 ராகங்கள். குழப்பிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 6 ராகங்கள். முதல் சக்கரம் இது ஏற்கனவே அறிந்துள்ளோம். 1 முதல் 6 வரையிலான ராகங்களை அது தாங்கியுள்ளது. இது ஏற்கனவே பார்த்துள்ளோம். அதனை பின்பற்றிக் கொள்ளவும். இப்பொழுது தெளிவான விளக்கத்திற்கு வருவோம். ஒவ்வொரு சக்கர, உதாரணமாக இந்து, ஒவ்வொரு சக்கரத்திலும் வரக்கூடிய ராகங்கள் பூர்வாங்கம் உத்திராங்கத்தை கொண்டிருக்கும் என்பது ஏற்கனவே அறிந்துள்ளோம். இந்த சக்கரத்தின் பூர்வாங்கம் என்பது மாறாதது. இந்து என்ற சக்கரத்திற்கு வரக்கூடிய பூர்வாங்கம் சஜ்ஜம், சுத்த ரிஷபம், சதுசுருதி ரிஷபம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம். சதுசுருதி ரிஷபம் என்பது விவாதி ஆகிவிடுகிறது. ஆகவே இங்கு பெயரை நாம் தெளிவாக உச்சரிக்க வேண்டும். சஜ்ஜம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், மத்தியமம். பூர்வாங்கம். இந்த பூர்வாங்கம் இந்த 6 ராகங்களுக்கும் பொதுவானது. குழப்பிக்கொள்ளலாம். 1, 2, 3 என்பது 1, 2, 3, 6 என்பது இந்து சக்கரத்தின் பூர்வாங்கம். உத்தராங்கம் எவ்வாறு காணப்படும்? ஒவ்வொரு ராகத்திற்கும் உத்தராங்கம் மாறுபடும். நன்கு கவனித்துக் கொள்ளவும். நிலையான பூர்வாங்கம் ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 6 வகையாக வகைப்படக்கூடியது ஒவ்வொரு சக்கரத்திலும் வரக்கூடிய ராகங்களுக்கு. அப்ப நிச்சயமாக இந்த முதல் ராகத்திற்கான உத்தராங்கம் என்ன? பஞ்சமம், சுத்த தெய்வதம், சுத்த நிஷாதம், மேல் சட்சியம். சுத்த ஏற்கனவே தெய்வதம் சுத்த தெய்வதம் என்ற பெயரிலே உள்ளது. இந்த 2வது தெய்வதம் நிஷாதமாக செயல்படுவதனால் சுத்த என்ற பெயரில் புதிதாக வைக்க. சுத்த நிஷாதம் என்பது ஏற்கனவே கிடையாது. கைசி நிஷாதம், காகலி நிஷாதம் என்றுதான் பெயர் உள்ளது. இங்கு புதிதாக உபயோகிக்கின்றோம் சுத்த நிஷாதம். ஆகவே சுத்த நிஷாதம் என்பது விவாதீஸ்வரம்.
சரி, முதல் சக்கரமாக இந்துவின் பூர்வாங்கம் 1 2 3 6 என்பது மாறுபடாது. இந்த சக்கரத்திற்கு பொதுவானதாக மாறுபடாது. ஆனால் உத்தராங்கம் ஒவ்வொரு ராகத்திற்கும் மாறுபடும். முதலாவது ராகத்திற்கு உத்தராங்கம் என்ன? எவ்வாறு எளிமையாக எடுக்குவது? 8 9 10 1 கனகாங்கி. 2 ரத்னாங்கி என்று வரும்போது 1 2 3 6 8 9 11. இங்கு 10க்கு பதிலாக அடுத்த இரண்டாவது ஸ்வரத்தை எடுத்துக்கொள்கின்றோம். 11 1 மிக எளிது. மூன்றாவது கானமூர்த்தி நேத்திர இந்த என்ற சக்கரத்தில் வரக்கூடிய மூன்றாவது சக்கரம் இங்குதான் வைக்கின்றோம். ஆனால் ராகத்திற்கு தான் அடுத்தடுத்து செல்கின்றோம். நன்கு கவனித்துக் கொள்ளவும். ஒவ்வொரு கட்டத்திற்கும் அடுத்தடுத்து செல்லக்கூடாது. ஒரு சக்கரத்திற்கு எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது 6 ராகங்களை பார்க்க வேண்டும். கனகாங்கி ரத்னா கானமூர்த்தி. கானமூர்த்தி என்ன மாற்றத்தை கொண்டுள்ளது? 8 9 12 1. 8 என்பது பஞ்சமம், 9 என்பது சுத்த தெய்வதம், 12 என்பது காகலி நிஷாதம். வைத்துக் கொள்ளலாமா? அப்ப 4வது ராகத்திற்கு என்ன மாற்றம் வரும்? இந்திய என்ற சக்கரத்தில் 4வது ராகத்திற்கு என்ன ஸ்வரங்கள் வரும்? 8 10 11 1. 8 9 முடிஞ்சிருச்சு. 3 வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து 8 10 11. அடுத்த 5வது ராகத்திற்கு என்ன அமைப்பு வரும்? 8 10 12 1. கடைசி 6வது ராகத்திற்கு என்ன ஸ்வர கோர்வை வரும்? 8 11 12. அப்ப இந்த 11 என்பது எப்படி 2 சித்த நிஷாதமும் கைசி நிஷாதம் காகலி நிஷாதமும் எப்படி வர முடியும்? வர முடியாது. ஆகவே இந்த நிஷாதம் தைவதம் சட்சுருதி தைவதம் என்ற பெயரில் வருகிறது. இந்த தைவதம் நிஷாதமாக வரும்போது புது பெயரில் வைக்கப்படுகிறது. சட்சுருதி ரிஷபம், சட்சுருதி தைவதம். ஆகவே இவ்வாறு மிக எளிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். முன்பக்கத்தில் புதிதாக விவாதியாக வரும்போது சுத்த என்ற பெயர் வருகிறது. பின்புறத்தில் வரும்போது ஷட் என்ற பெயர், ஷட்சுருதி என்ற பெயரில் பெயர் வைக்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறாக பார்க்கும்போது ஒவ்வொரு சக்கரத்திற்கும் பூர்வாங்கம் மாறாது. அப்ப இந்து என்ற சக்கரத்திற்கான பூர்வாங்கம் 1 2 3 6. இந்த அடுக்க முறை பார்த்தீர்களா? 8 9 10 என்று சொன்னோம், 8 9 11 என்று சொன்னோம், 8 9 12 என்று சொன்னோம். இங்கு பாருங்கள், சக்கரத்திற்கு சக்கரம் அந்த பூர்வாங்க மாற்றம் தெளிவாக இது போலவே இங்கு ஓடுவதை அறிகின்ற 1 2 3 6, 1 2 4 6, 1 2 5 6. அப்ப சக்கரத்திற்கு சக்கரம் இந்த முறைமை பின்பற்றப்படுகிறது. ராகத்திற்கு ராகம் உத்தராங்கத்தில் வேறுபடுவதை நாம் தெளிவாக வைத்துள்ளோம். ஆகவே தற்பொழுது அடுக்க முறையை நாம் ஓரளவிற்கு யூகிக்க முடிகிறது. மிக எளிமையாக 1 2 3 1 2 4 1 2 5 1 3 4 1 3 5 1 4 5 முடிஞ்சு போச்சு. ஆகவே இவ்வாறு மிக எளிமையாக இந்த அடுக்க முறை வைத்துக் கொள்வோம் எனில் நாம் யூகிக்க முடியும். சரி, ஏற்கனவே சொல்லியுள்ளோம். இந்த ராகங்களின் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த எண்களுக்கான ராகங்கள் என்பதனை நாம் புத்தகங்களிலோ பட்டியலிலோ நாம் எழுதி வைத்துக் கொண்டு பார்க்க முடியும். அதனை இங்கு எழுதுவதற்கு இடமில்லை என்பதனால் எண்ணோடு முடித்துக் கொள்கின்றோம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எளிமையாக எண்களை எழுதுவது எளிமை என்பதனால் அந்த எண்ணுக்கான ஸ்வரம் என்பது தலையில் கொடுக்கப்பட்டுள்ளது. 8 என்றால் பஞ்சமம், 6 என்றால் சுத்த மத்தியமம், 7 என்றால் பிரதிமத்தியமம் என்று நமக்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். முதல்ல அடுக்கிக்குவோம். அப்புறம் அந்த அடுக்க எண்ணில் வரக்கூடிய ஸ்வரம் என்பதனை தலைப்பில் கொடுக்கக்கூடிய இந்த ராகத்தின் குறியை வைத்து நாம் விளக்குவோம். மிக எளிது. அப்ப இங்கு ராகங்களுக்கு ராகம் எவ்வாறு மாற்றம் கண்டறிந்தோமோ இங்கு சக்கரத்திற்கு சக்கரம் மாறுபடுவதை அறிகின்றோம். எப்படி? இங்கு முதல் ராகம் 8 9 10, ரெண்டாவது ராகம் 8 9 11. சரி, இங்கு முதல் சக்கரம் 1 2 3, ரெண்டாவது சக்கரம் 1 2 4. 2 முறைகளும் செல்லக்கூடிய விதம் ஒரு தெளிவான அடிப்படையை கொண்டிருப்பதை முதலில் நீங்கள் தெளிவாக வைத்திருங்கள். அடுக்குவது எளிது. சரி, இந்த இடத்துல நீங்க எப்படி ஒரு ராகத்தை நாம் யூகிக்க முடியும்? உதாரணமாக அடிப்படையாக எல்லாரும் சொல்லித்தரக்கூடிய மாயாமாளவ கவலை என்ற ராகத்தை வைத்துக் கொள்வோம். இந்த ராகம் 15வது ராகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஸ்வரம் எவ்வாறு இருக்கும் என்பதனை எவ்வாறு நாம் அனுமானிப்பது? இது 15வது சக்கரம், 15வது ராகம். ஒரு சக்கரத்திற்கு 6 ராகம், ரெண்டாவது சக்கரத்திற்கு 6 ராகம், 12 முடித்து விட்டது. அடுத்து 13 முதல் 18 வரை வரக்கூடிய 3வது சக்கரத்தில் தான் இந்த மாயாமாளவ கவலை வரக்கூடும் என்பதனை நாம் யூகிக்க முடியும். சரி, 3வது சக்கரத்தில் 15வது என்பது எத்தனையாவது ராகம்? 13 14 15. 3வது சக்கரத்தின் பூர்வாங்கம் என்ன? இந்து நேத்திர அக்னி. பூர்வாங்கம் 1 2 5 6.
பூர்வாங்கம் தெளிவாகிவிட்டது. உத்தராங்கம் எப்படி வரணும்? மூன்றாவது ராகத்திற்கான உத்தராங்கம் வர வேண்டும். 8, 9, 12, 1. இதனை எண்ணாக குறித்துள்ளோம். ஸ்வரமாக அறிகின்றோம். வாசித்து இயல்பாக நாம் வாய் விட்டு வாசித்து பார்க்கும்போது சரிகம பதனீசா என்று இதனையும் நாம் யூகித்து பார்த்து செய்து கொள்ள முடியும். ஆகவே நிச்சயமாக மாயமாளவை கவலை என்பது மூன்றாவது சக்கரமாகிய அக்னியில் வரக்கூடிய மூன்றாவது ராகம் என்பதனை நாம் தெளிவாக வைத்துக் கொள்ளலாம். சரி, 23வது ராகம் என்று எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக 23வது நாம் தெரிந்து வைத்துள்ளோம் கௌரி மனோகரி என்று. இது எங்கு வரும், அதனுடைய ஸ்வர அமைப்பு எப்படி இருக்கும் என்று எவ்வாறு யூகிப்பது? 23, 21 முதல் 19 முதல் 24 வரை 4வது சக்கரம். 4வது சக்கரம் வேத. 4வது சக்கரத்தில் எந்த ராகமாக இது எண்ணில் எந்த ராகமாக வரக்கூடும்? 5வது ராகமாக வரக்கூடும். 23, 18, 5, 23. அப்போ 5வது ராகமாக வரக்கூடும். அப்போ 4வது சக்கரத்தில் 5வது ராகம். 4வது சக்கரத்தின் வரக்கூடிய பூர்வாங்கம் என்ன? 1, 3, 4, 6. பூர்வாங்கம் 1, 3, 4, 6. அதற்கான ஸ்வரம் என்பதை நீங்கள் தலைப்பில் பார்த்துக் கொள்கின்றோம். 1 சட்ஜம், 3 சதுசுருதி ரிஷபம், 4 அந்த சாதாரண காந்தாரம், 6 பஞ்சமம். சரி, உத்தராங்கம் எந்த எண்ணில் வரக்கூடியது? 5வது எண்ணில் வரக்கூடியதாக உள்ளது. அதற்கான உத்தராங்க ஸ்வரங்கள் என்ன? பஞ்சமம், சதுஸ்ருதி தெய்வதம், காகலி நிஷாதம், மேல் ஷட்ஜம். சரிகமா சரிகமா பதனீச என்று இந்த ஸ்வரங்களை நாம் அழுத்தி பார்த்து வரிசைப்படுத்தி பார்க்கும்போது கௌரி மனோகரனுடைய அந்த ஒரு அமைப்பு நமக்கு தெரிய வரும். மிக எளிதாக நாம் கண்டறியலாம். சரி, உதாரணமாக 65வது ராகம் எந்த சக்கரத்தில் வரும், என்ன ஸ்வரங்களை அதை பெற்றிருக்கும் என்று எளிமையாக அறிந்து கொள்வோம். உதாரணம் எளிமை, எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம். நம்மளுக்கு முதலில் தெரிந்து கொள்வதற்காக உதாரணமாக வைத்துக் கொள்வோம். உதாரணம் 65வது ராகம் எந்த சக்கரத்தில் வரக்கூடும், அது என்ன ஸ்வரங்களை பெற்றிருக்கும் என்று எவ்வாறு நாம் யூகிப்பது? 65 என்றால் 11வது சக்கரம். ஏனென்றால் 61 முதல் 66 வரை வரக்கூடிய ராகங்களை தொகுத்த சக்கரம் 11வது சக்கரம். 11வது சக்கரத்துக்கு என்ன பெயர்? ருத்ரா. இந்த ருத்ரா என்ற சக்கரத்தின் பூர்வாங்கம் எப்படி இருக்கும்? 1, 3, 5, 7. இங்கு 7 வருகிறது. ஏன்? இது பிரதிமத்தியம். 11வது சக்கரம் என்பது பிரதிமத்தியம சக்கரம். அப்போ யாருக்கு பதிலாக 7 என்பது வரக்கூடும். அப்போ என்ன ஸ்வரங்களை இது கொண்டிருக்கும்? ஷட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்தியமம். இது 65வது என்று கூறியுள்ளோம். 65வது என்றால் 5வது ராகமாக அந்த பட்டியலில் அது வரக்கூடும். அது என்ன அமைப்பை பெற்றிருக்கும்? பஞ்சமம், சதுஸ்ருதி தெய்வதம், காகலி நிஷாதம், மேல் ஷட்ஜம். எல்லாமே 2வது பெரிய சாவி. 2 சா, ரீட்டு, காட்டு, மாட்டு, பா, தாட்டு, நீட்டு. இப்போ மேஷ கல்யாணி. அப்போ 65வது ராகம் அனைத்துமே பெரிய சாவிகளாக கொண்டுள்ளது என்பதனை பட்டியலை வைத்து நாம் நிரூபிக்கின்றோம். நண்பர்களே, ஒரு எளிமையான, நமக்கு நிதானமாக எளிமையாக இதனை கையில் வைத்து கொண்டு நாம் திரும்ப திரும்ப நமக்கு ஒரு ராகத்தை உதாரணம் 47 என்று மொட்டையாக நாம் ஒரு பெயரை வைத்து அது எங்கு இருக்கும் என்று உபயோகிப்பதற்கான வழிமுறை தெரிகிறதா? 47 6 எண்ணாறு 48. 8வது சக்கரத்தில் அது வருகிறது. 8வது சக்கரம் என்ன? வசு. என்ன? 47 என்று வரும்போது 7ல் 5வது ராகம். 5வது ராகத்தினுடைய உத்தராங்கம் என்ன வரும் என்பதனை நாம் அறிந்துள்ளோம். இவ்வாறு ஒவ்வொரு ராகத்தின் எண்ணையும் நாம் வைத்துக்கொண்டு பெயரை, எண்ணுக்கான ராகத்தின் பெயரை அறிந்து கொள்வோம்.
எண்ணை வைத்து 47 என்ற ராகத்தினுடைய ஸ்வரம் என்ன என்று கேட்டால் 47வது என்ன என்பதனை புத்தகத்தில் பார்த்து என்ன ராகம் என்பதனை நாம் பெயரை அறிய முடியும். ஆகவே இந்த வகையில் மிக எளிமையாக இந்த அட்டவணையை நாம் ரெடிமேடாக வைத்துக்கொண்டு ரெடி ரெக்கனர்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தோன்றக்கூடிய சந்தேகங்களை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வடிவமாக இந்த பட்டியலை நாம் வைத்துக் கொள்கின்றோம். ஆகவே அன்பர்களே, இந்த ஒரு பட்டியலை நாம் நமது சொந்த முயற்சியில் நமக்கு ஏற்ற வகையில் எளிமையாக புரிந்து கொள்ள விதத்தில் தயாரித்துள்ளோம். இதனை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இது ஏற்கனவே பல முயற்சிகளை எடுத்த நிலையிலும் இதனுடைய மதிப்பு தெரியப்படாமல் கண்டுகொள்ளப்படாமல் விட்டிருந்தது. தற்பொழுது இதன் உபயோகம் என்ன என்பதை நாம் புரிந்திருக்க முடியும் என்று நினைக்கின்றேன். ஆகவே தாங்கள் அடிப்படை நிலையில் முறையாக கற்று வருவதற்கு முன் ஒரு எளிமையான பட்டியலை வைத்து கீபோர்டில் வரிசையாக பொத்தான்கள் வைக்கப்பட்டுள்ள சாவிகள் உள்ளன. நாம் ஆரம்ப கட்டத்தில் உள்ளோம். எந்த பொத்தான் எந்தது என்பது தெரியாது. ஆனால் அடிப்படையாக ஒரு கட்டை 2 கட்டை என்று மிக எளிமையாக வைத்து விடலாம். தாங்கள் இந்த ஒரு கட்டை 2 கட்டை என்பதனை புரிந்து கொள்ளலாம். இந்த படத்தை வைத்து புரிந்து கொள்ளலாம். ஒரு கட்டை சுருதியில் எந்த கருப்பு கட்டைகள் எந்த இடத்திற்கு வருகின்றன என்பதனை இங்கு பார்க்கும் போது தெரிந்து கொள்ளலாம். 2வது கட்டை கருப்பு கட்டை, 4வது கட்டை கருப்பு கட்டை, 7வது கட்டை கருப்பு கட்டை, 9வது கட்டை கருப்பு கட்டை, 11வது கட்டை கருப்பு கட்டை என்பதனையும் தாங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் ஒரு கட்டை சுருதியில் நாம் வாசித்து பார்க்கும்போது. ஆகவே தங்களுக்கு நமக்கு முடிந்த வகையில் என்னென்ன வாய்ப்புகளை வசதிகளை எளிமையாக நாம் பின்பற்ற முடியும் என்பதற்கான இந்த தயாரிப்பை நாம் செய்து வந்துள்ளோம். ஆகவே இதனில் தொடர்ந்து சென்று இதனை தாங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது இந்த பட்டியலை எடுத்து வைத்து பார்த்து இதனில் எந்த மாதிரியான ஸ்வரங்கள் எந்த ராகத்திற்கு எந்த சக்கரத்தில் வருகிறது என்பதனை தாங்கள் அனுமானிக்க முடியும். ஆகவே அன்பர்கள், திரும்பவும் கூறுகின்றோம், இதனை தங்களுக்கு ஒரு நிரந்தரமான அடையாளமாக வைத்துக்கொண்டு தங்களுக்கு சந்தேகங்கள் வரும்போது இந்த பட்டியலை எடுத்து வைத்து பார்த்து எந்த இடத்தில் எந்த ராகம் என்ன ஸ்வரங்களை பெற்றிருக்கும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்பர்கள் இம்மாதிரியாக தொடர்ச்சி இதனையும் இன்னும் வரைபடங்களின் மூலம் ஏற்கனவே சொல்லியுள்ளது. வரைபடங்களின் மூலம் உதாரணமாக ஒரு பாடல் வாசித்து பார்க்கின்றோம். அது எந்த கட்டையில் வருகிறது என்பது நம்மளுக்கு தெரியவில்லை. அது எந்த கட்டையில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அதனுடைய ஷட்ஜத்தை நாம் பிடிக்க வேண்டும். பாடி பார்க்கும்போது ஷட்ஜம் இந்த குறிப்பிட்ட ஸ்வரங்களின் உபயோகத்தில் எது ஷட்ஜமாக இருக்கக்கூடியும் என்று அனுமானிக்க முடியவில்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட வரைபடத்தை நாம் வைத்து பார்க்கும்போது இந்த வரைபடத்துள் இந்த சாவிகளைத்தான் நாம் உபயோகிக்கின்றோம். ஆகவே இது இத்தனாவது கட்டையில் வரக்கூடிய மாயமால கோலை என்று உதாரணமாக நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அது அடுத்து வரக்கூடிய காலங்களில் தங்களுக்கு வரைபடங்களின் மூலம் எந்தெந்த ராகம் என்னென்ன வகையான சாவிகளை எந்த கட்டையில் உபயோகிக்கப்படும் என்பதனை நாம் அடுத்து பார்க்க வேண்டும். இவ்வாறாக தொடர்ச்சியாக நமக்கு எளிமையாக இந்த விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதனுடைய உபயோகத்தை பிறருக்கு பகிர்ந்தளித்து அவர்களும் இதனுடைய பலனை பெறுவதற்கு உதவுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த கட்டங்களில் இது மாதிரியான எளிமையான முறையில் இந்த ஸ்வரங்கள் மற்றும் ராகங்கள் பற்றிய தேடல்களை வைப்போம். நன்றி, வணக்கம்.